ஹாய் டியர்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஆல்ரெடி சைடெல்லாம் 3 பாயிண்ட் அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும். சரிங்களா? இங்கே பாருங்கள், இது எல்லாத்தையும் எக்ஸஸ் எல்லாம் எல்லாத்தையும் என்ன பண்ணணும், மெயின் கிளாத்தில் இருக்கிற எக்ஸஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுக்கணும். சரிங்களா? பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ ஃபஸ்ட்டு சுடிதாரும் ஃபஸ்ட்டு பேண்ட்டும் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் போகும் வீடியோ. அதுக்கப்புறம் எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் எக்ஸஸை கட் பண்ணி எடுத்துருங்க. இப்படி எக்ஸஸை கட் பண்ணி எடுத்துருங்க. சரிங்களா? கீழே கட் பண்ணிடக்கூடாது, சைடில் தான் கட் பண்ணணும். தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள், சைடில் நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் தான் கட் பண்ணி எடுக்கணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இதுக்கப்புறம் இதே மாதிரி இன்னொன்று ஸ்டிச் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதையே எடுத்து எக்ஸஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணுங்கள், கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா நீவி விட்டு கரெக்டாக கட் பண்ணிக்கணும். சரிங்களா? நம்ம 3 பாயிண்டில் ஸ்டிச்சஸ் கொடுத்ததுனால கிளாத் வந்து நகர்ந்து போகாது. ஸோ இதுக்கப்புறம் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கணும், நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துடணும். பாருங்கள், இந்த மாதிரி. ஸோ இப்படி எல்லாத்தையும் என்ன பண்ணணும், கட் பண்ணி எடுத்துக்கணும். ஹேண்டுக்கும் அதே மாதிரி ஹேண்டு ஸ்டிச் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த ஹேண்டையும் எடுத்து நம்ம கட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இதில் 3 பாயிண்ட் கட் பண்ண எக்ஸஸ் எல்லாம் கட் பண்ணிட்டோம் பார்த்தீங்களா. இதுக்கப்புறம் ஹேண்டும் அதே மாதிரி என்ன பண்ணிக்கணும், கட் பண்ணி எடுத்துடணும். லைனிங் கிளாத் பக்கத்தில் கட் பண்ணணும், அதுக்குன்னு லைனிங் கிளாத்தை கட் பண்ணிடக்கூடாது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா அடுத்து ஷோல்டர் ஜாயின் பண்ணி கை ஜாயின் பண்ணுறது. ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம அந்த கிளாஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ டியர்ஸ்.